சட்டமன்ற தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலை ஒருசேர சந்திக்க தயாராகி வருகிறது ஒடிசா. மே 13ஆம் தேதி துவங்கி ஜூன் 1ஆம் தேதி வரையிலும் 4 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. ஒடிசா அரசியலின் கள நிலவரம் என்ன? வெற்றி வாய்ப்புகள் யாருக்கு அதிகம்? கட்சிகளுக்கு காத்திருக்கும் சவால்கள் என்ன என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஒடிசாவில் கடந்த 24 ஆண்டுகளாக அசைக்க முடியாத அரசியல் ஆளுமையாக விளங்குபவர் தற்போதைய முதலமைச்சர் நவீன் பட்நாயக். நவீனின் பிஜு ஜனதா தள கட்சியை எதிர்த்து களம் காண்கின்றன காங்கிரஸ் மற்றும் பாஜக கட்சிகள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை 21 நாடாளுமன்ற தேர்தல்களில் 12 இடங்களை பிஜு ஜனதா தளம் கைப்பற்றியுள்ளது. அதனைத் தொடர்ந்து பாஜக 8 இடங்களும் காங்கிரஸ் 1 இடமும் பெற்றுள்ளது. சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை மொத்தம் உள்ள 147 சட்டமன்ற தொகுதிகளில் 113 இடங்களில் பிஜு ஜனதா தளமும் 23 இடங்களில் பாஜகவும் 9 இடங்களில் காங்கிரசும் வெற்றி பெற்றுள்ளது. முன்னதாக ஆளும் பிஜு ஜனதா தளத்துடன் கூட்டணி வைத்து தேர்தலை சந்திக்க பாஜக திட்டமிட்டு வந்த நிலையில் தனித்து போட்டியிட்டாலே 17 மக்களவை தொகுதிகளும் 70 சட்டமன்ற தொகுதிகளும் கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்ட கணிப்பை நம்பி தனித்தே போட்டியிடுகின்றனர் பாஜகவினர். 24 ஆண்டுகளாக ஒரே முதல்வர் இருப்பதால் ஒடிசா வளர்ச்சி அடையவில்லை என்ற ஒற்றை குற்றச்சாட்டை முன்வைத்தே பாஜகவின் பிரச்சாரம் ஓங்கி ஒலிக்கிறது. ஒடிசாவில் 2000ஆவது ஆண்டு ஆட்சியை இழந்த காங்கிரஸ் இந்த தேர்தலை பொறுத்தவரை ராகுல் காந்தியின் பாரத் ஜோடோ யாத்ரா கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என நம்பியுள்ளது. குறிப்பாக மத்திய மாநில அரசின் அதிருப்தி ஓட்டுகள் தங்கள் பக்கம் திரும்பும் என்ற நம்பிக்கையில் உள்ளது காங்கிரஸ். முன்னதாக ஒடிசாவை ஆட்சி செய்த பிஜு பட்நாயக், அவரை தொடர்ந்து சுமார் 1/4 நூற்றாண்டு காலமாக ஆட்சியில் இருக்கும் நவீன் பட்நாயக் கிட்டத்தட்ட ஒடிசாவின் அரசியல் அடையாளமாகவே உள்ளார். குறிப்பாக 5 முறை முதல்வர் பதவியில் இருக்கும் நவீன் பட்நாயக் மீது மக்களுக்கு பெரிய அளவில் விமர்சனங்கள் இல்லை என்றாலும் கூட வெகுவான அதிருப்தி சூழல் உருவாகி வருகிறது. வேலைவாய்ப்பின்மை காரணமாக ஒடிசா இளைஞர்கள் வெளி மாநிலங்களுக்கு புலம்பெயர் தொழிலாளர்களாக செல்லும் நிலை மற்றும் தனிநபர் வருமானம் அதிகரிக்காதது ஆகியவை நவீன் அரசு மீதான அதிருப்திக்கு பிரதான காரணங்களாகும். இது மட்டுமில்லாமல் நவீன் பட்நாயக் வி.கே. பாண்டியனுக்கு கொடுக்கும் முக்கியத்துவம் கட்சியின் மூத்த தலைவர்களை முகம் சுளிக்க வைத்துள்ளதாக பேசப்படுகிறது. தமிழ்நாட்டை சேர்ந்த வி.கே. பாண்டியன் 2002ஆம் ஆண்டு முதல் ஒடிசாவில் IAS அதிகாரியாக பணியாற்றி வந்தார். தற்பொழுது முழுநேர அரசியல்வாதியாக நவீன் பட்நாயக்குடன் இணைந்து செயல்பட்டு வருகிறார். கட்சியில் மிக முக்கிய முடிவுகளை நவீன் வி.கே. பாண்டியனோடு மட்டுமே ஆலோசித்து முடிவெடுப்பதால் சிலர் கட்சி தாவலிலும் ஈடுபட்டு வருகின்றனர். அதுபோக கடந்த காலங்களில் பாஜகவோடு இணக்கமாக இருந்து வந்ததால் தற்பொழுது பிஜு ஜனதா தளம் பாஜக மீது வைக்கும் விமர்சனங்கள் பெருமளவில் எடுபடவில்லை. நவீன் பட்நாயக்கின் முதுமை, அனுதாபம் மற்றும் ஒடிசாவுக்கான ஒரே முதல்வர் நவீன் பட்நாயக்காகத்தான் இருக்க வேண்டும் போன்ற சென்டிமெண்ட் அலைகளையே நம்பி காத்திருக்கிறது பிஜு ஜனதா தளம். கள நிலவரத்தை ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, கார்கே என காங்கிரஸ் தலைவர்கள் ஒடிசாவை நோக்கி படையெடுத்து வருவதால் காங்கிரஸ் கட்சி புத்துயிர் பெற்றாலும் ஒடிசா மாநில காங்கிரஸில் வலுவான தலைவர்கள் இல்லாதது பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. பிஜு ஜனதா தளத்தில் இருந்து பிரபாஸ் குமார் சிங், சிமராணி நாயக் ஆகிய தலைவர்கள் பாஜகவுக்கு தாவியது அந்த கட்சியின் பலத்தை குறைத்து உள்ளது. ஒடிசாவின் மும்முனை போட்டிக்களம் தீவிரமடைந்து உள்ளதால் தொங்கு பாராளுமன்றம் ஏற்படும் வாய்ப்பும் அதிகரித்துள்ளது. இந்தியாவில் மிக நீண்ட காலம் ஆட்சியில் இருந்த முதலமைச்சர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் சிக்கிம் மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் பவன்குமார் சாம்லிங் தான். இவர் 24 ஆண்டுகள் 165 நாட்கள் முதலமைச்சராக இருந்த நிலையில் இந்த சாதனையை நவீன் பட்நாயக் முறியடிப்பாரா? ஒடிசா அரசியலில் ஓங்கி ஒலிக்கப் போகும் கட்சி எது? ஓரம் கட்டப்பட போகும் கட்சி எது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.